விஜய் மனதளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்பா ஒரு கருத்து தெரிவிக்கிறார். அது அவருடைய கருத்து. இன்னொன்று ஒன்று மட்டும் தெரியுது, திமுகவினருக்கு தாவேக்கான்னா கொஞ்சம் ஏதோ ஒரு உறுத்தல் இருக்குங்கிறது மாத்திரம் அவர்களது பேச்சிலன்னு தெரியும். உறுத்தல் இருக்கு, பயப்படுறாங்கிறத தாண்டி அவங்கள பார்த்து ஏதோ உறுத்துது அவங்களுக்கு. சொல்லுவோம்ல, நம்ம போறப்ப ஏதாவது கல்ல அது பட்டா ஒரு உறுத்தல் இருந்தா இருக்கும்ல, அது மாதிரி அவர்களுடைய பேச்சு அப்படி இருக்கு. அண்ணாமலை சொல்லியிருக்காரு, எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி இருக்கிறதே நாங்கள் பெரிய கூட்டணி. தேர்தல் முடிவு வந்தது தெரிய போகுது. விஜய் திருப்பி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. காஞ்சிபுரத்தில் மக்களை சந்திக்கிறாரு, தொடர்ந்து சந்திக்க போறாரு. திருப்பி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு. அது நீங்க ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்கள் தான் அதை சொல்லணும். எதா இருந்தாலும் 2026 மே மாதம் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிக்கும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த 2020 சட்டமன்ற தேர்தலில் எடுக்கக்கூடிய பணிகள், சுற்றுப்பயணம் எப்போ மேற்கொள்ள போறீங்க? சுற்றுப்பயணமா? அது தேர்தல் நேரத்தில் நாங்கள் சுற்றுப்பயணம் ஒவ்வொரு கட்சியிலும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்றாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். எங்களுக்கு நாங்கள் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்திக்கிறோம். அது தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் பொதுக்கூட்டங்கள், சுற்றுப்பயணம் தேர்தல் நேரத்தில் செய்தால் போதும் என்று எங்கள் கட்சியினுடைய கருத்து.